எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் கீழே மட்டும் வந்து உட்காந்தீங்கன்னா நாங்க பேசுறது கேட்கும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து மைக் இல்லாம தான் பண்றோம். சோ எல்லாரும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி மட்டும் வந்து உட்காந்தீங்கன்னா நாங்க பேசுறது நாங்க பண்றது உங்களுக்கு ஆடிபிளா இருக்கும். கொஞ்சம் அப்படியே முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட் ரோக்கு வந்துருங்க. Stop. Drama. Music எனக்கு தெரியாதக்கா, உன் பையன் தான்க்கா. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்ட மாதிரி பேசாக்கா. இதை நான் வீட்டில் போய் மாட பண்ணி கேட்காரு. நான் விட்டு போயிட்டாரு. வெளியில வந்திருக்கேன். நான் ஆட்டுக்கு ஒரு 7 மணிக்குள்ள போயிடுவேன். வந்த ஒண்ணு பேசட்டுமா? இல்ல இல்ல அதெல்லாம் பார்க்க முடியாது. 4 அவங்க யாரே பார்த்துட்டு எதையே சொல்லுவாங்கம்மா. நீ ஏமா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் வந்து பேசுறேன். அவர் இருக்கிறது எங்கேயோ, நான் போறது எங்கேயோமா. அப்படி யாரையோ பார்த்துட்டு சொல்றாருமா. இப்ப எதுக்குமா அந்த ஆளை பத்தி பேசுறேன்? எனக்கு சாப்பிடுற முன்னே போயிருச்சு. திருப்பி சாப்பாடு எடுத்துட்டு வா. அம்மா, ஆமா அண்ணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஆமா, ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க போல. ஏம்மா இப்படி பண்றான்? நீதான் ஏதோ புத்திமதி சொல்லலாம்ல. சரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். ஏண்டா வாசு, அம்மா மாதிரி நீ அட்வைஸ் பண்றதா இருந்தா இப்ப கிளம்பிரு. இங்க பாரு, நான் அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணலாம் ஒண்ணும் வரல. நியூ இயருக்கு வண்டி ரெடி பண்றேன்னு சொன்னியே, என்னாச்சு? சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு முடி, கிளம்புவோம். நீ எப்ப வந்த? சரி சரி, வண்டி ஸ்டிக்கரிங்லாம் எப்படி இருக்கு? எப்படி சும்மாவா? கேரளா போய் ரெடி பண்ணிட்டு வந்தது. இந்த கலர்ல தமிழ்நாட்டுல ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு, அது நம்ம வண்டி தான். பாத்துக்க, இப்ப மட்டும் இதை எடுத்து நியூ இயர் சுத்துறோம்னு வச்சுக்க, ஊரே நம்மளதான் பாக்கும். இதுக்கே எப்படின்னா இப்ப பாரு சீனா. இவன் என்ன பண்ண போறான்? சத்தம் நொறுக்குதடா. இது எப்படி எனக்கு தெரியாம பண்ண? ஒரே நிமிஷம், நான் இது வீடியோ எடுத்து போட்டேன்னு வச்சுக்க,
தமிழ்நாடு என்ன இந்தியா ட்ரெண்ட் நாம தான். எடு எடு டேய் என்னையும் சேர்த்து கவர் பண்றா. எடு எடு ஊருக்கு டேய் டேய் நிறுத்துடா. அறிவு இருக்காடா? அக்கம்பக்கத்துல யாரும் இருக்கறதா வேணாமா? இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க. இனிமே நீ வண்டியில கைய வச்சனா கைய கால உடைச்சிருவேன். யாமா சாவி எடுத்துட்டு போறா? உனக்கு நீ வண்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அம்மா சாவி எடுத்துட்டு போமா. ஏய் என்னடா உங்க அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? நாளைக்கெல்லாம் வண்டி இல்லாம பசங்க முன்னாடி போய் நீ தலைய காட்ட முடியாது பாத்துக்க. அதெல்லாம் விடுறா, நான் பாத்துக்கிறேன்டா அம்மாவை. என்னமோ சொல்றேன், இந்த பிளான் மட்டும் கேன்சல் ஆச்சு. நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் பாத்துக்கிறேன் விடு. சரி சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி டீ வாங்க பாக்குறேன். நீங்க இப்போ கிளம்புங்க. சரி வாடா போலாம். இங்க ஒரே டிராபிக்கா இருக்கியா? நீ நான் வந்துகிட்டே இருக்கேன். சரி சரி போன வை, நான் வந்துட்டேன். ஏண்டா இவ்வளவு வேகமா அது ஹெல்மெட் கூட போடாம எங்கடா போயிட்டு சார் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவளை பார்க்க போறோம் சார். ஃபர்ஸ்ட் இறங்கு. ஏய் உடனே சொல்றேன் ஏங்கடா. ஜி நான் தான் சொன்னல போலீஸ் இருப்பாங்கன்னு. இப்ப சொல்லு, இவ்வளவு வேகமா அது ஹெல்மெட் போடாம அதுவும் நைட் நேரத்துல, இது சரியா படல. நீ ஊது. ஏய் லந்தா மிஷின்ல ஊதுடா. சார் இப்ப உங்களுக்கு என்ன மாச கடைசி அவ்வளவுதானே? இந்தாங்க. என்னடா பேசிட்டு இருக்கும்போது காசை நீட்டுற? பட்டா காசு இருக்கடா. ஏன்டா உங்க நல்லதுக்கு ஹெல்மெட்டை போடு, வண்டியில பொறுமையா போன்னு சொன்னா நீ காசை நீட்டுற. எனக்கு என்ன உன்கிட்ட அப்படி பேசணும்னா இதா உன்கிட்ட ஃபைனை வாங்கிட்டு நான் கடை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் எதுக்கு நான் பண்றேன்? நீ வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேரணுங்கிறதுக்கு நான் பண்றேன். ஆனா நீ காசை நீட்டுற. உன்னை இப்படியே விட முடியாது. லைசன்ஸ் எடு. லைசன்ஸ், ஆர்சி புக் எல்லா பேப்பரையும் எடு. இந்தாங்க சார். எங்க இன்சூரன்ஸ் 2 மாசம் கட்டவே இல்ல? 2 மாசம் தான் சார். இது ஃபர்ஸ்ட் டைம் சார். இது வரைக்கும் வெட்டதே இல்ல சார். இந்த டைம் காசு கொஞ்சம் டைட்டா இருக்கு சார். சார் சார் ஒரு தடவை விட்டுருங்க சார். ஏய். டேய் உன் வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான்டா. அவன் பேரும் வாசு தான். ஏண்டா உங்க நல்லதுக்கு நாங்க பைக்ல பொறுமையா போ, ஹெல்மெட் போட்டு போன்னு சொன்னா நீ காசை நீட்டுற. இதெல்லாம் எப்படா புரிஞ்சுக்க போறீங்க? ஏதோ பார்க்க படிக்கிற பையன் மாதிரி இருக்க, அதனால இந்த ஒரு வாட்டி விடுறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மாட்டினது தெரிஞ்சது முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன். புடி கிளம்பு. டேய் 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 இப்பதான் படிச்சு படிச்சு சொன்னேன் பொறுமையா போங்கடான்னு. அதுக்குள்ள போறானுங்க பாரு, பட்டாதான் புரியும். இன்னும் என்ன இவங்க ஆளையே காணோம். எவ்வளவு நேரம்டா வாசு? சரி சரி போலாம் போலாம். யார் ஓட்டுறாங்கன்னே தெரியாதுமா. இரு இரு மாமா நீங்க குடுங்க, நான் பாத்துக்கிறேன். அங்க போய் கழட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் தான் ஆகணும். சரி சரிமா நாங்க பார்த்து போயிட்டு வந்துடுறோம். நீங்க பத்திரமா இருங்க. சரி பார்த்து போங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். டைம் வேற ஆச்சு. எவ்வளவு நேரம்டா உனக்காக வெயிட் பண்றது? என்ன அசிங்கமா ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்க. கரெக்டா
ஒரே ஒரு நிமிஷம், நாம ஒரு சின்ன ரேஸ் வச்சுப்போம். அங்க முக்கில் ஒரு பில்லர் இருக்கும்ல, அந்த பில்லருக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பாத்துப்போமா? பாப்போம். 3, 2, 1. வாசு நம்ம பாசு, ஏய் பாசு, பாசு எங்கடா? டேய் கண்ணு மூடிடா. டேய் ஒண்ணுல கண்ணு மூடி. டேய் பாசு கண்ணு மூடிடா. டேய் பாசு கண்ணு மூடிடா. ரத்து ரத்து சார், யாரோ வாங்க, யாரோ வாங்க சார். தள்ளி தள்ளி என் ஃப்ரெண்ட் காப்பாத்து சார், என் ஃப்ரெண்ட் காப்பாத்து. டேய் இன்னையோட 25ல 26ஆகுதுடா. ஐயோ எத்தனைய பாக்குறது. காப்பாத்துங்க சார். டேய் நேத்து தான் நீயும் அவனும் என்கிட்ட நைட்டு மாட்டினீங்க. ஆமா, படிச்சு படிச்சு சொன்னாங்கடா. சொன்னா இல்லையா? இப்ப பாடா என்னாச்சு? போடா அந்த பொண்ணு போய் பாடா போடா. ஹலோ 108. இங்க அவினாஷ் ரோட்ல 2 பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. சீக்கிரம் வாங்க. டிராபிக்லாம் பார்க்காம சீக்கிரம் வாப்பா. ஏய் போடா தூக்குடா. ஓ டாக்டர் 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 என் ஃப்ரெண்ட் காப்பாத்துங்க டாக்டர், என் ஃப்ரெண்ட் காப்பாத்துங்க டாக்டர். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். ஆக்சிடென்ட் கேஸா? இதோட இன்னைக்கு 7வது கேஸ். நீங்க வேற எதுமா உயிர் எடுக்கிறீங்க? டாக்டர் டாக்டர் பாருங்க டாக்டர். ஐயோ ஹெட் இன்ஜரியா இருக்கு. ஐசியூ டக்குன்னு ரெடி பண்ணுங்க. யாழினி நீ ஓகே தானே? நான் ஓகேடா. வாசுக்கு என்னடா ஆச்சு? நீ பயப்படாத யாழினி, வாசுக்குலாம் பிரச்சனை இல்லைன்றாங்க டாக்டர். அவனை எப்படியாவது காப்பாத்திடலான்னு சொல்லிட்டாங்க. டேய் தம்பி நீ ஓகே தானே? ஏய் இங்க வா. போலீஸ் வந்தாங்க போய் பாத்து. அந்த பையனை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ஆமா சார், இங்க தான். அந்த பையன் வீட்டுக்கு சொல்லணும், டீடைல்ஸ் கொடு சார். அவன் பேரு வாசு. அம்மாக்கு ஃபோன் பண்ணுப்பா. உங்க நம்பர் தானே? ஆமா சார். புரியல. ஹலோ வாசு அம்மாங்களா? அம்மா உங்க பையனுக்கு இங்க அவினாஷ் ரோடு பக்கத்துல அவன் பையனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பதறாதீங்க பதறாதீங்க, பொறுமையா கேளுங்க. இங்க ஐசியூ வச்சிருக்காங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கல். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஜிஹெச் தான், சீக்கிரம் வாங்கம்மா. குடி, அவனை பத்தி டீடைல்ஸ் கேட்கணும். டீடைல்ஸ் சொல்லு. பேரு வாசு, வயசு 20. வாசு வாசு அம்மா அம்மா யானி என்ன ஜாலி? வாசு யானி சரி வாசு எங்க? சிவியர் ஹெட் ட்ராமா. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்றோம், பையனை எங்களால காப்பாற்ற முடியல. யார் அந்த அம்மா? வாசு அம்மாவா? டேய் வாசு யோகா பையனா? இது என்னடா சொல்ற? யோகா நம்ம வாசுவா? என்னடா சொல்ற? நீங்க பதறாதீங்க, நீங்க ஊருக்கே டிராபிக் ரூல் சொல்லி தந்தனே. ஒவ்வொருத்தரையும் நீ பாடி வண்டியில பொறுமையா போடா பொறுமையா போடா அது சொன்ன. காப்பாற்ற முடியும்.
பாதையிலே நான் கூட இருந்தா நடந்திருக்குமா? பாஜிராவ். இதுக்குதான் படிச்சு படிச்சு சொல்றது. டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு, வண்டியில பொறுமையா போடு. எவனாவது கேக்குறீங்களா? சொல்லு, எவனாவது கேக்குறீங்களா? டிராபிக் போலீஸ் ராத்திரி பகலா நின்னு ஒவ்வொருத்தனையா புடிச்சு லைசென்ஸ் காட்டு, அதை காட்டுன்னு சொல்றது என்ன கடமையா? சொல்லு, எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? நீங்க வீட்டுல போய் நிம்மதியா இருக்கணும் பண்றோம். இப்ப நடந்த மாதிரி உயிர் படைச்சதுனால, உயிர் செத்ததுனால அவன் மட்டும் பாதிக்கப்பட மாட்டான், மொத்த குடும்பமே பாதிக்கப்படும். அதெல்லாம் எப்படா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே ஒவ்வொருத்தரும், இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா ஹெல்மெட் போடுங்க, முக்கியமா வண்டியில பொறுமையா போங்க. உங்களுக்காக